பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்டருக்குமே இல்லைனா புதுசாக வரப்போகிற இன்வெஸ்டர்ஸ் கூட இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, எந்த ஒரு ஸ்டேட்டில் நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க? என்எஸ்சி ரீசெண்டாக இந்த ஒரு கேள்விக்கு ஆன்சரை வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட டேட்டா படி அதிகப்படியான இன்வெஸ்டர்ஸ் இந்த ஒரு டாப் 5 ஸ்டேட்ஸில் தான் இருக்காங்க. லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டு மகாராஷ்டிரா. 3,97,04,294 இன்வெஸ்டர்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் இருக்காங்க. லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது உத்தரப்பிரதேஷ். டோட்டல் இன்வெஸ்டர்ஸ் 2,53,29,032 இன்வெஸ்டர்ஸ். லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்கிறது குஜராத். 2,56,191 இன்வெஸ்டர்ஸ். லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல இருக்கிறது வெஸ்ட் பெங்கால். 1,33,21,026 இன்வெஸ்டர்ஸ். லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறது கர்நாடகா. 1,22,07,451 இன்வெஸ்டர்ஸ். அப்போலாம் தமிழ்நாடு எந்த பிளேஸில் இருக்காங்க, இப்போ கரண்ட்டாக தமிழ்நாட்டில் எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு டேட்டா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா nsindia.com/registered-investors அப்படின்ற இந்த ஒரு யூஆர்எல் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டேட் வாரியாக எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்எஸ்சி வெப்சைட் மூலியமாகவே கிடைக்கும். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,16,57,962. ஸோ அப்போனா தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸில் இருப்பாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலயமா எவ்வளோ பேர் இந்தியா முழுக்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவோட நோக்கமானு கேட்டிங்கன்னா கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் வெறும் 5 வருஷத்தில் 25 லட்சம் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து கரண்ட்டாக 1 கோடிக்கு மேலே இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இன்னமும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் வெளியேருந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த மார்க்கெட்டை கேபிட்டலைஸ் பண்ணிட்டு ஃபியூச்சரில் ரிட்டர்ன் எடுக்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இன்னமும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற அந்த டைனாமா இருக்கீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி 1 கோடி பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பிளைண்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. நல்லா லேர்ன் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்னமும் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற அந்த டைலாமாவில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.